நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் கேட்கும் இந்த அத்தியாயம் நேற்று நாம் சேவித்த அதே அத்தியாயத்துடைய தொடர்ச்சி தான். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, பீஷ்மரே, பிரஜைகளுக்கு பதியான தக்ஷன் எந்த நாமங்களினால் ஈஸ்வரரை துதித்தான், அவற்றை நீர் எனக்கு சொல்ல வேண்டும், எனக்கு கேட்பதற்கு ஸ்ரத்தை உண்டாகிறது என்று கேட்க பீஷ்மர் சொல்ல தொடங்கினார். யுதிஷ்டிரா ஆச்சரியமான செய்கை உடையவரும் இரகசியமான விரதத்தை உடையவருமான தேவருடைய ரகசியமும் பிரகாசமுமான நாமங்களை கேள். தக்ஷன், தேவரே, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரரே, தேவர்களின் பகைவர்களின் வன்மையை அழிப்பவரே, உமக்கு நமஸ்காரம். தேவேந்திரனுடைய பலத்தை ஸ்தம்பித்து செய்தவரே, தேவர்களாலும் அசுரர்களாலும் பூஜிக்கப்பட்டவரே, 1000 கண்கள் உள்ளவரே, சூரிய சந்திர அக்னிகள் ஆகிய விரூபங்களான கண்களை உடையவரே, 3 கண்கள் உள்ளவரே, யக்ஷா தலைவனான குபேரனை நண்பனாக உடையவரே, எங்கும் கைகளும் கால்களும் சாந்தியமும் உள்ளவரே, எங்கும் கண்களும் தரைகளும் முகங்களும் உடையவரே, எங்கும் காதுகள் உள்ளவரே, உலகத்தில் எல்லாவற்றையும் வியாபித்திருப்பவரே, முனை போன்ற காதுகள் உடையவரே, பெரிய காதுகள் உடையவரே, குடங்கள் போன்ற காதுகள் உள்ளவரே, சமுத்திரத்தை இருப்பிடமாக உள்ளவரே, பெரிய யானையின் காதுகளுக்கு நிகரான காது உள்ளவரே, பசுவின் காதுகளை ஒத்த காதுகள் உள்ளவரே, கைகளுக்கு நிகரான காதுகள் உள்ளவரே, 100 வயிறுகள் உடையவரே, 100 ரோம சுழிகள் உள்ளவரே, 100 நாக்குகள் உடையவரே, உமக்கு நமஸ்காரம். காயத்ரி மந்திர ஜபமுடையவர்கள் உம்மை கானம் செய்கிறார்கள். சூரியனை உபாசிப்பவர்கள் சூரியனுக்கு அதிஷ்டான அந்த தேவதையான உம்மை அர்ச்சனை செய்கிறார்கள். உம்மை பிரம்மாவாகவும் 100 அஸ்வமேதமுள்ள இந்திரனாகவும் ஊர்தவராகவும் ஆகாயத்திற்கு நிகராகவும் நினைக்கின்றார்கள். கடலுக்கும் ஆகாயத்திற்கும் நிகரானவரே, உம்முடைய இந்த சரீரத்தில் எல்லா தேவதைகளும் கொட்டிலில் பசுக்கள் இருப்பது போல இருக்கின்றார்கள். உம்முடைய சரீரத்தில் சந்திரன், அக்னி, வருணன், ஆதித்யன், விஷ்ணு, பிரம்மா, பிரகஸ்பதி இவர்களை பார்க்கின்றேன். நீரே பகவான், காரணர், காரியர், கிரியை, கரணா, சத்து, அசத்துக்களின் உற்பத்தி, நாசமாய் இருப்பவர், பவரும் சர்வரும் ருத்ரரும் வரதருமான உமக்கு நமஸ்காரம். பிரம்மா முதலான பசுக்களுக்கு பதியும் அந்தகாசுரனை கொன்றவருமான உமக்கு எப்பொழுதும் நமஸ்காரம். 3 விதமான ஜடைகளை உடையவரும் 3 தலைகள் உள்ளவரும் முத்தலை சூலத்தால் யுத்தம் செய்யும் தன்மை உள்ளவரும், சாஸ்திரம், குரு, தியானம் ஆகிய 3 வித நேத்திரங்களை உடையவரும், சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய 3 கண்களை உடையவரும், முப்புறத்தை அழித்த தமக்கு நமஸ்காரம். சண்டரும் குண்டரும் மண்டரும் மண்டத்தை தரிக்கின்றவருமான உமக்கு நமஸ்காரம். தண்டியும் நேரும் கோணலுமாய் இருப்பதும் தண்டம் முண்டனம் இவற்றை உடைய சந்நியாசியுமான உமக்கு நமஸ்காரம். உயர கிளம்பின கோரப்பற்களும் கேசங்கள் உள்ளவரும், சுக்லரும், அவதரும், விலோகிதரும், தூம்ரரும், ஹலத்தினால் கருத்த கண்டமுடையவருமான உமக்கு நமஸ்காரம். நிகரற்றவரும் ரிப்பரும் சிவரும் சூரியரும், சூரிய மண்டலத்தில் சயனம் செய்பவரும்,
சூரியன் போல விளங்குகின்ற துவஜமும் கொடி சீலையும் உள்ளவரான உமக்கு நமஸ்காரம். பிரமத கணங்களுக்கு நாதரும் ரிஷபத்தின் தோளுக்கு நிகரான தோள் உள்ளவரும் தன்வியும் சத்ருக்களை சிக்ஷிப்பவரும் தண்டரும் பூர்ஜ விருட்சத்தின் பட்டையையும் மர உரிகளையும் வஸ்திரமாக உடையவருமான உமக்கு நமஸ்காரம். ஸ்வர்ணத்தை கர்ப்பத்தில் உடையவரும் ஸ்வர்ணமயமான கவசம் உடையவருமான உமக்கு நமஸ்காரம். ஸ்வர்ணத்தினால் செய்யப்பட்ட கிரீடம் உள்ளவரும் ஸ்வர்ணங்களுக்கு பதியுமான உமக்கு நமஸ்காரம். சத்ருரும் சத்பத்துரும் ஸ்தூயமானருமான உமக்கு நமஸ்காரம். சர்வரும் எல்லாவற்றையும் பட்சிக்கிறவரும் எல்லா பிராணிகளுக்கும் அந்தராத்மாவுமான உமக்கு நமஸ்காரம். ஹோதாவும் மந்திரரும் வெண்மையான கொடி சீலையிலுள்ள வருமான அந்த கொடி சீலைகள் உள்ளவருமான உமக்கு நமஸ்காரம். நாவரும் நாபியருமான உமக்கு நமஸ்காரம். ஆவரணங்களுக்கு ஆவரணமும் கிருசமான நாசி உள்ளவரும் கிருசமான அங்கங்கள் உள்ளவரும் கிருசருமான உமக்கு நமஸ்காரம். ரிஷ்டரும் விஹரிஷ்டரும் கிளகிளருமான உமக்கு நமஸ்காரம். சயமானவரும் சைதரும் உத்தித்தரும் ஸ்திதரும் தாவமானவரும் முண்டரும் ஜட்டிலுருமான உமக்கு நமஸ்காரம். நடனத்தை சுபாவமாக உடையவரும் முகவாத்தியம் வாசிப்பவரும் நதியினால் உண்டான தாமரை மலர்களாகிய பூஜா ஸ்தானத்தில் ஆசை உள்ளவரும் கான வாத்தியங்களால் விளங்குகின்றவருமான உமக்கு நமஸ்காரம். ஜேஷ்டரும் சிரேஷ்டரும் பலத்துக்கு அபிமானி தேவதையான இந்திரனை சிக்ஷித்தவரும் காலனுக்கும் நியந்தாவுக்கும் கல்யரும் சஷ்யரும் உபக்ஷருமான உமக்கு நமஸ்காரம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு அடைமொழி சொல்லாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அது தூய தமிழிலே பார்த்தோம் என்றால் ரஜோ குணத்தாலே சிவப்பு நிறம் உள்ளவர், தமோ குணத்தால் புகை நிறம் உள்ளவர், நானாவித ரூபமுள்ளவர், மங்களமூர்த்தி, சூரிய மண்டல ரூபி, நிகிர ரூபி, துதிக்கப்பட்டவர், துதிக்கத்தக்கவர், துதிக்கப்படுகிறவர், நாபியில் எல்லா ஜகத்தையும் உடையவர், நாபி ஸ்தானமாய் இருந்தவர், அதால் இருக்கத்தக்கவர், மிக்க மகிழ்ச்சி உள்ளவர், விசேஷ சந்தோஷம் உள்ளவர், கிலகில என்னும் ஒளி வடிவமாய் இருப்பவர், சயனிக்கிறவர், சயனம் செய்தவர், எழுந்திருந்தவர், நிற்பவர், ஓடுகிறவர், சடைகள் உள்ளவர், பிராயத்தால் பெரியவர், குணங்களாலே சிறந்தவர், மேலும் சமர்த்தர், மகா பிரளயமாய் இருப்பவர் என்று சொல்லிக்கொண்டே போகிறார். மேற்கொண்டும் பார்ப்போம். அச்சத்தை தருவதும் துந்துபி ஒலி போன்றதுமான சிரிப்புள்ளவரும் பயங்கரமுமான விரதத்தை தரிப்பவரும் உக்ரருமான உமக்கு எப்பொழுதும் நமஸ்காரம். பத்துக்களுடைய உமக்கு நமஸ்காரம். மண்டையோட்டை கையிலே உடையவரும் சிதையில் உள்ள பஸ்மத்தில் பிரியமுள்ளவரும் விபீஷணரும் பீஷ்மருமான உமக்கு நமஸ்காரம். பீமரே சம முதலான விரதங்களை தரிக்கின்ற உமக்கு நமஸ்காரம். விகாரமான முகமுள்ளவரும் கத்தி போன்ற நாவுள்ளவரும் தம் சிஸ்டரும் யாகத்தில் பக்குவமாயும் சம்சானத்தில் பச்சையாய் இருக்கிற மாமிசத்தில் ஆசையுள்ளவரும் சுரைக்காய் வீணையில் பிரியமுள்ளவருமான உமக்கு நமஸ்காரம். விருக்ஷரும் விருக்ஷரும் நந்தி ரூபரும் விருக்ஷரும் கடங்கடரும் தண்டரும் பசபசருமான உமக்கு நமஸ்காரம். எல்லாவற்றிற்கும் மேலானவரும் வரதருமான உமக்கு நமஸ்காரம். சிறந்தவைகளான மாலை கந்தம் வஸ்திரம் இவற்றை உடையவரும் வரத்திற்கெல்லாம் மேலான வரத்தை அளிக்கின்றவருமான உமக்கு நமஸ்காரம். ஆசை உள்ளவர் ஆசை அற்றவர் என்னும்
இரண்டு உருவமாய் இருப்பவரும் பாவனரும் ருத்ராட்ச மாலை உள்ளவரும் சம்பிக்னரும் விபிக்னரும் சாயரும் ஆதபன ரூபமான உமக்கு நமஸ்காரம். கோரமில்லாததும் கோரமுமான ரூபமுள்ளவரும் கோரமாயும் அதி கோரமாய் இருப்பவரான உமக்கு நமஸ்காரம். சிலரும் சிவரும் சாந்தரும் மிகவும் சாந்தரும் ஒரு கால் உள்ளவரும் அநேகம் கண்கள் உடையவரும் ஒரு சிரம் உள்ளவரும் ருத்ரரும் கபால முதலிய அற்ப வஸ்துக்களில் ஆசை உள்ளவரும் வேறாக பிரிந்திருப்பதில் பிரியமுள்ளவருமான உமக்கு நமஸ்காரம். பாஞ்சாலரும் வெளுத்த அங்கமுடையவரும் சம்சரும அந்நிலையில் இருக்கும் உமக்கு நமஸ்காரம். எப்பொழுதும் உக்ரமான கண்டாமணி உள்ளவரும் கண்டரும் கண்டை இல்லாதவராயினும் கண்டாநாதத்துடன் கூடினவரும் 1000 பேர்களில் வாசிக்கப்பட்ட கண்டைகளை உடையவரும் கண்டாமாலையில் பிரியமுடையவரும் பிராணனையே கண்டனாக உடையவரும் கந்தரும் கலகலவருமான உமக்கு நமஸ்காரம் என்று இந்த துதி பாடிக்கொண்டே இருக்கிறார். மேற்கொண்டு என்னவெல்லாம் சொல்கிறார் என்பதை நாளை நாம் சந்திக்கும் போது தொடர்வோம். அத்தியாயம் தொடர்கிறது. நமஸ்காரம்.